2023 2024 MCQ 35வது ஒரு குறித்த வெப்பநிலை Tயில் இரு முனைகளிலும் திறந்த ஒரு குழாய் மீடுரன் 400 ஹெர்ட்ஸில் பரிவுறுகிறது. வெப்பநிலை Tயில் இருப்பதிலும் பார்க்க 2% குறைவாக ஒளியின் கதி இருக்கும் ஒரு நாளில் இக்குழாய் பரிவுறும் மீடுரன் யாது? முதலாவது விட 384 ஹெர்ட்ஸ், இரண்டாவது 392 ஹெர்ட்ஸ், மூன்றாவது 396 ஹெர்ட்ஸ், நாலாவது 408 ஹெர்ட்ஸ், அஞ்சாவது 416 ஹெர்ட்ஸ். ரைட், இப்போ பார்ப்போம். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த திறந்த குழாயில் நடைபெறுற பருவின் போது உருவாகிற அலையினுடைய அலை நீளம் சம்மந்தமாக பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டு பக்கம் எங்களுக்கு திறந்த மாதிரியும் நடுவில் கணு உருவாகிற மாதிரியுமான ஒரு அலை நீளத்தை நாங்கள் பெறுவோம். அது ஒரு எல் நீளமாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் குழாய் இது λ4 ரெண்டையும் கூட்டினோம்னா λ/2 அண்டு வரும். இது ஒரு எல்லுக்கு சமனாக இருக்கும். ஆகவே எல் சமம் 2 λ. இப்போ இதுகள் எல்லாம் இல்லை ஒன்றும் கேட்கல. ஆனால் கேட்ட கேள்வி ஒரு T வெப்பநிலை இருக்குது. இந்த T வெப்பநிலையில் ஒளியின் மீடுரன் பார்த்தோம்னு சொன்னால் 400 ஹெர்ட்ஸாக இருக்குதாம். அந்த நேரம் ஒரு V இருக்குது. ஆனால் பிறகு என்ன செய்யணும், 2 வீதத்தால் குறையுது. அதாவது 2 வீதம் V குறைந்து இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு என்ன எஃப்ன்னு தான் கேட்குறாங்க. இப்போ நான் 2 வீதம் குறைந்து இருக்கிறத நான் 98 V என்றும், இது 2 வீதம் கூடியிருந்தபடியால் இது 100 என்றும் எடுக்கிறேன். இந்த அடிப்படையில் இங்கே நாங்கள் பார்த்தோன்னா V சமன் F λ தான் எங்களோட சமன்பாடு. இதில் λ ரெண்டுக்குமே ஒரே சுரமாக இருக்கிற அடிப்படை சுரமாக கருதி V நேர்விகித சமன் F என்று எடுக்கலாம். ஆக இந்த இடத்துல நாங்கள் முதலாம் இதுக்கு Vயை 100 V என்று போட்டுட்டு, ரெண்டாவதுல நிலையில் 100 V நேர்விகித சமன் இதில் என்ன பார்த்தோம்னா 400 ஹெர்ட்ஸ் என்று வரும். இது ஒன்று. அடுத்து இது 98 Vக்கு நேர்விகித சமன். இது F, இதை தான் நாங்கள் கணிக்க போகிறோம் 2. அப்போ நாம் நேரடியாக இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் F சமன் ஒன்றாக பிரித்து விட்டோம்னா F சமன் 98 V இங்கில் 100 V தர 400 என்ற ஒரு இதை எடுக்கலாம். இதன் அடிப்படையில் F எங்களுக்கு 392 ஹெர்ட்ஸ் என்று வரும். இது விடையில் எங்களுக்கு இரண்டாவது விடையாக காணப்படுது. விடை 2வது விடையாக காணப்படுது. இதை ஒன்றோட ஒன்று பிரிக்கிறோம். அப்போ 2 1 பிரித்தோம் என்றாலும் இந்த விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.